சபரிபாளையத்திலே ஜிஆர்ஜி நகரில் எழுந்ததிலுள்ள ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஆலயம் 36 ஆண்டுகளாக பக்தகோடி மையன்பர்கள் முன்னிலையில் நடைபெற்று கொண்டிருந்தது. இங்கே வந்து வேண்டும் அனைத்து காரியங்களும் கல்யாணம், விவாகம் மற்றும் குழந்தை பாக்கியம், சகல தொழில் ஸ்தாபன தொழில் அபிவிருத்திக்கு ஸ்ரீ சீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி சமேதரர் அருள் பெற்று எல்லாம் வல்ல ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தி சுவாமியின் அருளை பெற்று, ஸ்ரீ கருடாவா சுவாமியின் அருளை பெற்று, ஸ்ரீதேவி பூதேவி சுவாமியின் அருளை பெற்றுமாறு பக்தகோடி மெய்யன்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூரில் சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ஜோதிட ரீதியான ஒரு தலைப்பை பார்க்கும்போது, குழந்தையை தவுட்டுக்கு ஏன் தத்து கொடுத்து வாங்க வேண்டும், ஏன் தத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பதிவுன்னு வச்சிங்களேன். ஒரு நடந்த ஒரு உண்மை நிகழ்வை பற்றி, ஒரு கோயிலோட வழிபாடு, அந்த கோயிலில் கிடைச்ச ஒரு பலனும் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு பதிவிடுகிறது. ஏன்னா இது மற்றவங்களுக்கு ஒரு போய் சேர வேண்டும் என்பதற்காக, ஏன்னா இது கேட்குறவங்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால் உங்களிடத்தில் இதை பகிர்ந்து கொள்கின்ற நண்பர்களே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நேர்ந்து விட்டால் அவங்களுக்கு ஒரு பயம் மனதளவில் வந்துவிடும். என்ன பண்ணுவது ஒன்று, அவங்களுக்கு வந்து ஒரு மனபயங்களும், அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சிந்தனைங்கிறதே வராத போயிடும். அப்படிங்கிற ஒரு என்ன செய்வது என்று தெரியாத போயிடும் அப்படிங்கிற ஒரு தன்மை. இதற்கு நம் முன்னோர்களாம் ஒரு அழகான ஒரு வழிபாட்டை மேற்கொண்டு வைத்துள்ளார்கள். அதாவது தன்னோட குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்து விட்டால் அந்த குழந்தை வந்து தத்து கொடுத்து வாங்கிட்டா, அந்த குழந்தையோட தந்தை வழி தோஷமாக இருக்கட்டும், தாய் வழி தோஷமாக இருக்கட்டும், இல்லை முன்னோர்கள் செய்த ஒரு சாபமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் அந்த தத்து கொடுத்து வாங்கும்போது அந்த தோஷம் விலகிவிடும் என்பது சாஸ்திரத்தோட ஒரு உண்மை நிகழ்வுன்னு வச்சுங்களேன். இதற்காக தான் இந்த பதிவு, இந்த 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 வீடியோவை அதுக்காக தான் போடுறேன். ஏன்னா நடந்த ஒரு நிகழ்வை உங்கள் இடத்தில் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா ஒரு 7 வயசு ஒரு குழந்தை வந்துங்க உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய தோஷமும், தந்தை வழி தோஷமும், தாய் வழி தோஷமும் அந்த ஜாதகத்துக்கு மேலோங்கி இருந்ததுனால் அந்த குழந்தைக்கு சீரியஸ் கண்டிஷன் போயிடுச்சு. அதாவது ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது சீரியஸ் கண்டிஷன் போயிடுச்சு. அப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகத்துக்கு இந்த குழந்தைக்கு வந்து ஆஸ்பத்திரி டாக்டர்லாம் பார்த்துட்டு அவங்களாம் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு வைத்தியத்தை பார்க்குறோம் என்ற ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. அப்போ ஜோதிட ரீதியாக ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு என்னங்க நடக்கும், ஏது நடக்குன்னு அவங்க கேட்கும்போது, அப்போ இந்த குழந்தைக்கு இந்த மேலோங்கி இந்த மாதிரி ஒரு, ஏன்னா எந்த ஒரு ஜாதகத்திலுமே அது 5ஆம் இடம் பாதித்தா குழந்தைங்கிற ஒரு ஸ்தானம் பாதிக்கக்கூடாது. அது தகப்பனோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, பிள்ளையோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களும் அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணியங்கிறது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் பாதிப்புள்ளானுச்சுன்னா அது குழந்தையை பாதிக்கும், அந்த வம்சத்தை பாதிக்கும், வம்சத்தை தலைக்க விடாது அப்படிங்கிற ஒரு ஜோதிடத்தோட ஒரு உண்மையான ஒரு நிகழ்பாடு. குழந்தையே கிடைக்கிறது தாமதமாயிரும். ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறப்பதே தாமதமாயிரும், குழந்தை கிடைப்பதும் தாமதமாயிரும். இவங்களுக்கு வந்து ஒரு தத்து புத்தகத்தை எடுத்து வளர்க்கக்கூடிய யோகம்லாம் வந்துடும். ஏன்னா 5ஆம் இடம் பாதித்தவங்களுக்குலாம் அப்படியே அந்த குழந்தை கொடுத்துருச்சுன்னா அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு நோய் நொடிகளை கொடுத்து அது ஒரு சிரமத்துக்கு உள்ளாகிரும் அப்படிங்கிற ஒரு பாலரிஷ்ட தோஷம்னு அந்த நிலைப்பாடெல்லாம் கொடுத்துருது வச்சுக்கலேன். ஏன்னா அதற்காக தான் இந்த வீடியோவை வந்து அந்த நடந்த நிகழ்வை உங்களோட சொல்லும் போது சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ குழந்தைய வந்து தவுட்டுக்கு தத்து கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க குழந்தைய தவுட்டுக்கு தத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லியில கேள்விப்பட்டிருக்கிறோம், தத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு. என்னங்க தத்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு சிலர் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு வச்சுங்களேன். அதுக்காக தான் அப்ப அந்த 7 வயசு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத போய் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்தனால, ஜாதகம் பார்த்தனால, பூர்வ புண்ணிய தோஷம் இருந்தனால அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்கினா அந்த குழந்தைங்களுக்கு வர ஆபத்து நீங்கிவிடும் அப்படின்ட்டு இதுல வந்து நடந்த ஒரு நிகழ்வுனால கோயம்புத்தூர்ல வந்து சபரிபாளையம் என்ற ஒரு நகர், கோயம்புத்தூர்ல பெரிய ஊருங்க சபரிபாளையம். சபரிபாளையத்துல ஸ்ரீ பெருமாளோட சன்னதி, அதாவது நிவாஸ் பெருமாளோட சன்னதியில அந்த குழந்தைய வந்து பெருமாளுகிட்ட வந்துங்க பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒரு தேங்காய், பழம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வந்து இந்த குழந்தைய வந்து தத்து கொடுத்துடணும். பெருமாளுகிட்ட தத்து கொடுத்துடணும். பெருமாள்கிட்ட தத்து கொடுத்து அந்த பெருமாள்கிட்ட இருந்து இவங்க ரத்த வழி உறவு என்று சொல்லும்போது ரத்த வழிக்கு அப்பாற்பட்ட உறவுகள் தான் வாங்கணும். ஏன்னா ஒரே பங்காளி வீடுலாம் வாங்கினா அந்த பங்காளி வீடு தோஷம் பூர்வ புண்ணிய தோஷங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க. ரத்த வழி மாமச்சனுங்க வாங்கிக்கிறது நல்லது. மாமச்சனுங்க
வாங்கிக்கிட்டா நல்லதுன்னு வச்சுங்களேன். மாமச்சனங்கிட்ட அந்த குழந்தைய வந்து மாமச்சனம் போய் அந்த பெருமாளுகிட்ட பெருமாளுக்கு பிடிச்சது வந்து பசுமாடு. அவரு குழந்தையிலேருந்து பசுமாடு கூடயே வளர்ந்துட்டாரு. அதனால பசுமாட்டுக்கு பிடிச்சது தவிடு. அதனால அந்த பெருமாளுக்கு தவிட்ட குடுத்துட்டு, அந்த குழந்தைய பெருமாள்ட்ட இருந்து அவங்க மச்சினை வாங்கிக்கணும். ஏன்னா, இவங்க நேரடியா பெருமாள் கிட்ட குழந்தைய குடுத்துறணும். குடுத்துட்டு, அவங்க வந்து மச்சினமோடு அவங்க தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. உறவுங்கிறத விட அது ரத்த வழி உறவா இல்லாம, கொஞ்சம் மாற்றி இருக்கிற உறவா இருந்தா நல்லது. பங்காளியோடு வாங்கக்கூடாது. உடன் பங்காளிலாம் வாங்குனாங்கன்னா, அவங்களுக்கு அந்த தோஷம் இருக்கு, பாதிக்கக்கூடும். அப்படிங்கிறதுக்காக மத்தவங்க அத வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அது அந்த கோயில்ல உள்ள சாஸ்திரிகள், அந்த ஒரு கோயில் பூசாரிகள் சொன்னதுனால, அந்த குருக்கள் சொன்னதுனால, அவங்களோட ஒரு வழிபாட்டு முறையிலும் அந்த கோயில்ல இந்த குழந்தையை தத்து குடுத்து வாங்கும்போது, அந்த குழந்தை வந்து அ அந்த குடுத்து வாங்குனதுல இருந்துங்க, அந்த குழந்தைய அந்த பெருமாள்ட்ட இருந்து குடுத்து வாங்குனதுல இருந்தே, அந்த குழந்தைக்கு ஓ டாக்டர் குடுத்த மருந்துக்கு மேல வேலை செய்ய ஆரம்பிச்சுருச்சு. அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனையும் குடுத்து, நல்ல ஒரு தன்மையும் ஏற்படுத்தி, ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, நல்ல புத்துணர்ச்சியோட அந்த குழந்தை உடல் நலத்தோட மீண்டும் அந்த ஆஸ்பத்திரியிலருந்து 1 வாரத்திலேயே டிஸ்சார்ஜ் ஆயி வந்துட்டாப்ல. டாக்டர் 1 வாரத்துக்கு முன்னாடி இது என்ன செய்யணும்னு முடியாம சொன்ன ஒரு நிகழ்வை, இது மாற்றி குடுத்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். இதுதான் உண்மை நிகழ்வு. இந்த உண்மை நிகழ்வை வந்து நம்ம பார்க்கும்போது, நமக்கே அந்த இடத்தனைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்த பெருமாளோட சக்திய நம்ம என்ன சொல்வதுன்னு தெரியல. அந்த சீனிவாச பெருமாள் சன்னதியில கொண்டி அந்த குழந்தைய குடுக்கும்போது, அந்த கோயில்ல இருந்த வைப்ரேஷன் எங்களுக்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அந்த அந்த நேரத்தில் அந்த கோயில், அந்த ஸ்தலத்துல அந்த அந்த நிகழ்வு எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. அதே மாரி அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அது மாரி ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் தங்களோட குழந்தைகளுக்கு ஒரு சீரியஸான ஒரு நிலைமையில ஒரு ஆஸ்பத்திரியில இருக்கும்போது, டாக்டர்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாரி உங்க உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு தோஷங்கள் 5ஆம் இடம் உத்தரஸ்தானம் பாதிச்சிருந்தாலும், உங்களுக்கு பூர்வ புண்ணியம் பாதித்திருந்தாலும், குழந்தைங்க இந்த மாரி ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வரும்போது, அந்த குழந்தையை நீங்க தத்து குடுத்துருங்க. தத்து குடுத்து உங்களுக்கு மாமச்சின முறையில வாங்கிக்கங்க. வாங்கி குடுக்கும்போது உங்களுக்குள்ள தோஷத்தை இந்த குழந்தைங்களுக்கு பாதிக்காம, அந்த குழந்தைங்களோட ஆயுள் ஸ்தானமும் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு நோய் நொடி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தன்மையை குடுக்கும். அதற்காக தான் இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலியமாக ஏற்கனவே ஒரு வீடியோ அந்த கோயில பத்தி ஒரு பதிவிட்டிருந்தேன்னு வச்சுக்கங்களேன். அது கோயிலோட உண்மை நிலைப்பாட்டையும், அந்த பெருமாளுக்குள்ளான ஒரு சக்தியும் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த கோயிலையும் நான் அந்த அந்த கோயிலையும் சொல்லியிருந்தேன். அது மாரி இப்பயும் இந்த வீடியோ எதுக்காக இருந்தாங்கன்னா, அதுக்கு ஐயா அத எப்படி தத்து குடுக்கணும்? எந்த மாரி குடுக்கணும்? யார் வழியில குடுக்கணும்? எங்களோட யார்கிட்ட குடுத்தா நல்லது? அப்படின்னு ஒரு சிலர் என்ன ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்படி கேட்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. ஏன்னா, ஏதோ ஒரு சமயத்துல உங்களுக்கு ஒரு தேவைப்படும் இந்த வீடியோ கண்டிப்பா. அந்த நேரத்துல இத நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு ஒரு நீங்க போய் அலைஞ்சுட்டு இருக்கும்போது, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து நெறைய ஆஸ்பத்திரிக்கு போகாதவங்க ஒருத்தர் கூட இல்ல. அனைவருமே ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது நம்ம வயசானவங்களுக்கு செலவு பண்ணிட்டா பிரச்சனை இல்லைங்க. குழந்தைங்களுக்கு செலவு பண்ணும்போது, அது குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு சிரமம்னு வந்து பார்த்துட்டாவே, அது பெத்தவங்கள வந்து ரொம்ப பாதிக்குதுங்க. இத வந்து நான் அனுபவத்தில் நேரடியாக பார்த்து உணர்ந்த ஒரு நிகழ்பாட்டை உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன். அதனால உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாரி ஒரு சிரம காலகட்டங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா, உங்க ஜாதகத்தில் இந்த மாரி ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, அந்த குழந்தைய நல்லா இருக்கும்போதே நீங்க தத்து குடுத்து, ஆ அ தத்து குடுப்பது நல்லது. பெரும்பாலும் அதாவது தத்து குடுப்பது எங்கெங்க குடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் அம்மன் கோயிலுக்கு தத்து குடுங்க, ஒருத்தர் முருகன் கோயிலுக்கு தத்து குடுங்க, ஒருத்தர் வந்து சிவன் கோயிலுக்கு தத்து குடுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நமக்கு காக்கும் கடவுள் பெருமாள். இந்த பிரபஞ்சத்தில் பெருமாள் தான் நம்மளை வந்து காத்துக் கொண்டிருக்கிறார். மத்த தெய்வத்துக்கெல்லாம் குழந்தைகள வேண்டிக்கலாம். ஆனா, அந்த தெய்வத்தோட பெருமாளுகிட்ட தத்து குடுத்து வாங்குவது என்பது, பெருமாள் நம்மளை காற்று ரட்சிக்கக்கூடிய ஒரு கடவுள்னு வச்சுக்கங்களேன். அப்ப பெருமாள் சன்னதி எப்பொழுதுமே நமக்கு ஒரு அமைதியான ஒரு ஸ்தலம். அது வந்து எந்த ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்காது. நல்ல வைப்ரேஷன் மட்டும் குடுக்கும். மத்த ஸ்தலம் மாரியம்மன் கோயில், சிவன் கோயிலெல்லாம் அது அது கொஞ்சம் சக்தி உள்ள ஒரு தெய்வங்கள் தான். அந்த தெய்வத்தோட இந்த தெய்வத்துக்கு வந்து வைப்ரேஷன் அதிகம். அதே மாரி தத்து குடுத்து வாங்குவது, இந்த பெருமாள் எப்பொழுதுமே எதையுமே பிறருக்கு தானம் குடுத்துவிட்டே இருப்பார்ன்னு வச்சுக்கங்களேன். அவர்ட்ட எதையுமே வச்சுக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அதனால பெருமாள் சன்னதியில இத தத்து குடுத்து குழந்தை வாங்குவது சால சிறந்ததுங்க. மத்த ஸ்தலத்தோட பெருமாள் ஸ்தலத்துக்கு தான் நல்ல ஒரு வைப்ரேஷனும், நல்ல ஒரு மகிமையும் உண்டு. இது அனுபவத்தை நான் உணர்ந்ததனால், உங்களுக்கும் இது ஒரு பயனளிக்கும் என்பதற்காக இந்த வீடியோவ பதிவிடுகிறேன் நண்பர்களே. அனைவரும் பாருங்கள். பார்த்துவிட்டு உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன்.